அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டெல்லர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 6 எபிசோட் 25 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, அதான் எம்பரர்ஸ் எல்லாம் வந்தாங்க இல்லையா, ஒரு 6 பேர் கொண்ட குழு. அவங்க கூட நம்ம ஹீரோக்கு சண்டை அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இப்போ அந்த எம்பரர் ஒருத்தி என்ன சொல்கிறா, புதுசாக பிறந்த கிராஃப்ட்ஸ்மேன் இப்படி சாக போகிறானே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இன்னொருத்த என்ன சொல்கிறான், நம்ம 8 ஃபேமிலியை பகைச்சிக்கிட்டா பின்ன செத்து தான் ஆகணும் அப்படிங்கிறான். இப்போது இந்த 6 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பவரை கம்பைன் பண்ணுறாங்க. இந்த ஸ்பேஸ் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சான். உன்னால் இங்கேருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போது நம்ம ஹீரோ எல்லாரையுமே பார்க்குறான். பார்க்கும்போது அவங்க கையில் ட்ரெஷர் இருக்கு இல்லையா, அதில் ஒருத்தர் கையில் இருக்கக்கூடிய அந்த பீடு, இது வந்து இவனுக்கு நல்லா தெரியுது. அதான் அவன் கேட்குறான், ஏங்க அது வந்து ஃபயர் ஆரிஜின் ஸ்பிரிட் பேர்ல் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் அந்த மனுஷன் வாயை திறக்க மாட்டான்ப்பா. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், எப்பா நான் ஒரு சாதாரண ஹெவன்லி காடு, எனக்கு நீ பதில் சொல்ல பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறான். இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்டர் எம்பரர் சொல்கிறாரு, ஆமாண்டா ஃபயர் ஆரிஜின் ஸ்பிரிட் பேர்ல் தான், என்ன பண்ண போகிற. அதாவது இந்த டிவைன் ரெல்ம் அப்படிங்கிறது உருவாச்சு இல்லையா, அது உருவாகும்பொழுது இந்த ஒரு பேர்ல் அப்படிங்கிறது உருவாச்சான். ஸோ இந்த 8 ஃபேமிலி கிட்ட மட்டும்தான் இந்த ஒரு ட்ரெஷர் இருக்கான். அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் ஃபேமிலி கிட்ட மட்டும்தான் இது இருக்குது, வேறு யார்கிட்டையும் கிடையாது அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த செலஸ்டியல் நம்ம ஹீரோக்கு 3 பொருள் கொடுத்தாருல்ல, அந்த 3 பொருளில் இந்த பேர்லும் இருக்குது. அதான் அவன் யோசிக்கிறான், ஓகே அப்போ அந்த ஆள் கையில் இருக்கிற அதே பேர்ல் என்கிட்ட இருக்குன்னா மற்றவங்க கிட்ட இருக்க பேர்ல் மாதிரியே கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வரான். இப்போ தண்டர் எம்பரர் என்ன பண்றாருன்னா, பயங்கரமான ஒரு லைட்னிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாரு. ஆனால் இவன் என்ன பண்றான்னா, ஒரு கிளவுஸ் வச்சிருப்பான் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தடுக்கலான்னு பார்க்குறான். தண்டர் பவர் பயங்கரமாக இருக்குங்க. இப்போது ஒரு சாதாரண மனுஷன் ஐயோ பவர்ஃபுல்லாக அட்டாக் இருக்குது அப்படின்னா என்ன யோசிப்பான், இங்கேருந்து ஓடிடலான்னு யோசிப்பான். இந்த பக்கி என்ன யோசிக்குது, அடடா என்ன பவர் பயங்கரமாக இருக்கே, என்னுடைய பவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துட வேண்டியதுதான் அப்படிங்கிறான். இப்போ அந்த ஒரு தண்டர் எம்பரர் மறுபடியும் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனோட அந்த க்ளோனை வெளியில் கொண்டு வந்துடுறான். அந்த அட்டாக்கை அப்சர்வ் பண்ணி கூட க்ளோனுக்கு எதுவுமே ஆகலைங்க. என்னடா இந்த க்ளோன் இவ்வளோ டியூரபிளாக இருக்குது, அதாவது ஆரிஜின் பவர்னு சொல்லுவாங்க, அது டைரெக்டாக அட்டாக் பண்ணி கூட அந்த க்ளோனுக்கு எதுவுமே ஆகலைன்னு சொல்லிட்டு அலற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், எப்பா அவ்வளோதானே அவனுடைய பவர், இந்த பாருப்பா எம்பரர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, அவன் ஒருத்த மட்டும் சண்டை போட்டலாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது சரியா, எல்லாரும் சேர்ந்து வாங்க அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறான். இப்போது மொத்த டீம் என்ன பண்ணுது, 2 குரூப்பாக பிரியுது. ஒரு டீம் வந்து க்ளோன் கிட்ட சண்டை போடுது, இன்னொரு டீம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடுது. இந்த மாதிரி இங்கே கலவரம் போய்கிட்டு இருக்கா. கீழே அந்த அப்பங்காரன் என்ன பண்ணுறான், இறங்கி இப்போ பொண்ணுக்கிட்ட பேசலான்னு போகிறான். அதான் பொண்ணு கேட்குறா, எப்போ உனக்கு கொஞ்சம் கூட இன்னும் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், அவன் அந்த டியூ ட்ராப்பை எனக்கு கொடுத்தே இருக்க மாட்டான், அவன் இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்திருப்பான், ஃப்யூச்சரில் இன்னும் வேறு லெவலில் இருந்திருப்பான், இதை பார்த்து கூட உனக்கு வந்து மனசு இறங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அந்தாலே ஒழுங்காக என் கூட திரும்ப வந்துரு, அந்த குழந்தை இருக்குல்ல, அவன் குழந்தைய கழிச்சு போட்டு வந்துரு, நீ என் பொண்ணாயிரு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறான். அந்த பொண்ணு கலைப்பாலா முடியாது அப்படிங்கிறா. ஆனால் இவன் வந்து பொண்ணுன்னு கூட பார்க்காம அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்மால் கொடுத்த கத்தியை வச்சு இவன் வந்து பிளாக் பண்ணுறாப்பா. அவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை சின்னியை கொடுத்தான் அப்படின்னு உடனே அவனுக்கு காண்டாகுது. மறுபடியும் என்ன பண்ணுறான், பின்னாடி போய் அட்டாக் பண்ணுறான். அந்த செலஸ்டியல் கொடுத்த அந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கா, அதுவுமே ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெஷர், அதுவுமே அட்டாக் பிளாக் பண்ணுது. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா எத்தனை ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெஷர் தான்டா வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ கீழே இறங்கி வந்துட்டான். ஏயா பொண்ணுன்னு கூட பார்க்காம அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு சரியான கோவம். மறுபடியும் அவன் வந்து பவர் அப் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அட்டாக் பண்ணிடுறான். அப்புறம் என்ன சொல்கிறான்னா, உன் பொண்ணு முகத்துக்காக உன்னை விடுறேன், இல்லைன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இப்போ மறுபடியும் இந்த 6 பேரும் ஒன்று சேர்றாங்கப்பா. சேர்ந்து இவங்களோட அந்த ட்ரெஷர் இருக்கு இல்லையா, அதோடைய பவரை ஃபியூஸ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இந்த 6 எம்பரர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பவர் எல்லாத்தையும் ஒன்று திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 6 பேரோட எனர்ஜி ஒன்று சேர்ந்தா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பொண்ணே சொல்கிறா ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க. அந்த டைமில் ஈஃபங் என்ன பண்ணுறாரு, உள்ளுக்குள்ளே வராரு. வந்து அவருடைய அந்த ட்ரெஷர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி தடுக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அஸ்ரா காட் கிங்கே இங்கே வந்தால் கூட இந்த 6 பேரோட எனர்ஜியை வந்து தாக்கு பிடிக்க முடியாது, கஷ்டம், நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் வந்து அவங்கள தாக்கு பிடிக்கிறேன், நீங்கள் வந்து கிளம்பி போயிடுன்னு சொல்கிறாரு. இவன் வந்து போகவே மாட்டான். அவர் என்ன சொல்கிறாரு, நீ பறந்து போன அப்படின்னா உன்னோட வேகத்துக்கு கண்டிப்பாக சீக்கிரம் இங்கேருந்து வெளில போயிட முடியும், சீக்கிரம் இங்கேருந்து போ, நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்கள தடுத்து நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் அந்த ஒரு ட்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிடுச்சு. மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு அந்த எம்பரருடைய பவர் அப்படிங்கிறத சாதாரணமாக நினைக்காத, நம்மளை வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களால வந்து முடிச்சு விட்டுற முடியும், ஜாக்கிரதையாரு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 6 பேருடைய பவர் சேரும்போது எக்ஸ்ட்ராடினரி தான், ஒத்துக்கிறேன், ஆனால் என்னால் பிளாக் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி அவங்களால கூட என்ன பிளாக் பண்ண முடியாது அப்படிங்கிறான். என்னடா அப்படின்னு கேட்டால், இங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி வெளில போயிட்டாங்க எல்லாருமே. காட் கிங்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ தான் இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, எப்பா இதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வந்துட்டேன், என்ன அப்படின்னா சின்னியூவால் ஸ்பேஸ் ஃப்ரீஸ்லேருந்து தப்பிச்சு போக முடியும், அதுக்கான எபிலிட்டி அவங்ககிட்ட இருக்குது, ஸோ அவனை நம்மளால் பிடிச்சி கொள்ள முடியாது, இந்த பிளான் தேவை கிடையாது, ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறாங்க.
அதாவது 6 பேர்ல 4 பேர் என்ன சொல்றாங்கன்னா, வேண்டாம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே அந்த தண்டர் எம்பரர் என்ன சொல்றான்னா, நம்ம 8 பேரும் ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னா இவனால இங்கேருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறான். அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, இப்போ 8 பேரும் ஒன்று சேரோன்னு வச்சுக்கோ, அப்போவும் அவன் தப்பிச்சு போயிட்டானா முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறது? இதெல்லாம் வேணாம் போயா, அதிகபட்சம் என்ன நடக்க போகுது, இன்னொரு பவர் அப்படிங்கிறது இங்கே உருவாக போகுது, அவ்வளோதானே, வந்துட்டு போட்டோன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க, அவனை கொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, எதுக்கு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு அவனை கொல்றதுக்கு உங்ககிட்ட வந்து நல்ல பிளான் இருந்தால் சொல்லு, நாங்கள் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் போயாச்சு. 2 பேர் மட்டும் நிற்கிறாங்க. ஆனால் அதையா இப்போ கூட அந்த தண்டர் எம்பரர் என்ன சொல்கிறான்னா, கண்டினியூஸாக இவன் வந்து எங்கள் ஃபேமிலியை இன்சல்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கான், இவனை நான் சும்மா விட மாட்டேன், பழி தீர்த்தே ஆகணும் அப்படிங்கிறான். இந்த மனுஷனுக்கு இப்போதாங்க புத்தி வந்திருக்கு, ஒரு சில விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறான். நான் அன்னைக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன், இவனை நான் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்குமே. அதாவது அந்த மவுண்டன் வருது இல்லையா, செலஸ்டியல் மவுண்டனு, அதுக்கு போட்டி போடும்போது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதான் யோசிக்கிறான். இருந்தாலும் வேறு வழியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான். அப்போ கூட இந்த ஆள் என்ன சொல்கிறான், தண்டர் எம்பரர், இங்கே பாரு செலஸ்டியல் மவுண்டன் வரப்போகுது, அது வரட்டும், அதுக்கப்புறம் இவன் கதையை முடிச்சு விட்டலான்றான். அதாவது இந்த மனுஷனை வந்து அடுத்த செலஸ்டியல் ஆனதுக்கப்புறம் ஒரு ஹெவன்லி டேட்டியை கொல்றது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். என்னத்த நடக்க போகுதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி தான் நம்ம எம்பரர் முழிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இப்போ இங்கே தண்டர் சிட்டியே காட்டுறாங்க. ஜோஷன் வந்து செம்ம கானில் இருக்கான்ப்பா. ஏன்னா இவனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து சேருது என்னன்னா, இதுக்கப்புறம் சின்னியை வந்து கொலை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவனை வந்து யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே இவனுக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு போல தெரியுது. பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறமா அவன் ஒரு முடிவுக்கு வரான், இவனை கொல்லணும்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், எனக்கு ஸ்ட்ரென்த் வேணும், நான் போய் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், யாரை என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். இப்போ இந்த தண்டர் சிட்டி எம்பரருடைய அப்பாவை காட்டுறாங்க. அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலஸ்டியல். அந்த ஆள் அங்கே தான் இருக்கான். இவங்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆள் கேட்குறான், உண்மையாகவே அவன் வந்து டைம் ஃப்ரீஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தனா வந்து என்ன சொல்கிறானுங்கன்னா, ஆமாம் அவனுடைய பவர் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, அவன் ஒரு வாட்டி அந்த ஸ்டெப்ஸ் ஏறி போனான் பார்த்தீங்களா, அது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ ஸ்டெப்ஸ் அவன் ஏறி இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அவனுடைய திறமை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த செலஸ்டியல் மவுண்டன் இருக்காங்களே, அவங்களுக்குமே நம்ம ஹீரோடைய பவரை பற்றிலாம் நல்லா தெரியும். அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பெரிய இடத்துலேருந்தே உத்தரவு வந்திருக்கு, அவனுக்கு இந்த பவர்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு காரணத்தோடு தான் இருக்குது, அதை பற்றி பெருசாக நம்ம ஆராய்ச்சி பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்திருக்கு. இப்போ இந்த ஆள் என்ன கேட்குறான்னா, அந்த எம்பரர், இந்த மாதிரி செலஸ்டியல் மவுண்டனே வந்து அவனை பெருசாக பேசுறீங்க, அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது, நம்மளை வம்பிழுத்துட்டே இருக்கான், அவனை அப்படியே விட்டுற வேண்டியதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அந்த ஆளுக்கு கோவம் வருது. அந்த ஆள் என்ன சொல்கிறான், எது விட்டுறதா, என்னதான் செலஸ்டியல் மவுண்டன் அவனை வந்து பெருசாக பேசினா கூட நம்ம ஃபேமிலி மேலே ஒருத்தன் கையை வச்சிருக்கான் அப்படின்னா சும்மா விட முடியுமா? இந்த தண்டர் சிட்டி அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆளுடைய ஆரம்பமும் கூட. அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், என் தண்டர் சிட்டியோடைய மான மரியாதைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா நான் சும்மா விட மாட்டேன், அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக பேசுகிறாப்புல. இவங்களுக்கு இப்போ 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, அந்த மவுண்டன் வரத்துக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணும், அப்படி இல்லைனா மவுண்டன் வந்துட்டு புது செலஸ்டியல் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா ஏதாவது பண்ணணும். இந்த இடைப்பட்ட காலத்தில் எதுவுமே பண்ண முடியாது. இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, மவுண்டன் வரத்துக்கு முன்னாடி அவன் கதையை முடிச்சு விட்டுலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த ஈஃபங்கை கூப்பிட்டு போனான் இல்லையா, அந்த மனுஷன் அங்கேயே தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாராமா. ஈஃபங் வந்து நம்ம அங்கிள் அன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காப்புல. அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, எப்பா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இவங்ககிட்ட இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கலையப்பா அப்படிங்கிறாரு. அதான் அங்கிளான்னு சொல்கிறாரு, அவங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நீயே போ பாப்ப பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ அங்கே வரான். வந்து ஆக்சுவலாக வந்து நன்றி அப்படிங்கிறத சொல்கிறான். சொல்லிவிட்டு இவருக்கு நன்றி கடன் செலுத்துகிற மாதிரி என்ன பண்ணுறான்னா, ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெஷர் அப்படிங்கிறத செஞ்சான் இல்லையா, அது எடுத்து கொடுக்குறான், இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு. அதை பார்த்துட்டு இந்த மனுஷன் என்ன சொல்கிறான்னா, அந்த வெப்பன் ஃபோர்ஜிங் கிராண்ட் மாஸ்டர் சொல்லிட்டு டைட்டில் கொடுத்தாங்களே இவனுக்கு, அந்த டைட்டிலுக்கு நீ தகுதியான ஆள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நுணுக்கமாக இதை வந்து அவன் செஞ்சுருக்கான். ஆனால் இந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ட்ரெஷர் இருக்குது, இது எனக்கு வேண்டாம், இன்னொரு ஆளுக்கு பயனுள்ளதாக இருக்கும், நீ போய் இதை கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாப்புல. யார் அப்படின்னு கேட்டால், அந்த லைஃப் காட் கிங் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்களாம். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் காட் கிங், அதாவது உயிர் கொடுக்குறவங்க, நல்ல உயிரோட்டமாக இருக்கிறவங்க, உயிரை காப்பாற்றுறவங்க. அதே மாதிரி அவங்களுடைய சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டு, அவங்க வந்து டெத் காட் கிங். நிறைய இந்த சோல்ஸை பற்றிலாம் ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்களாம், யாராக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாகவே கொலை அப்படிங்கிறத பண்ணுவாங்களாம். இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டால், இந்த நார்த்தில், அதாவது எக்ஸ்ட்ரீம் நார்த்தில் எந்த அளவுக்கு குளிர் இருக்கும் அந்த இடத்துல தான் வந்து அவங்களோட டெரிட்டரி அப்படிங்கிறது இருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே அவனோட டிவைன் சென்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சென்ஸ் பண்ணி பார்க்குறான். அவங்க இருக்கிற அந்த லொக்கேஷனே கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அடுத்த எபிசோடில் அவன் என்ன பண்ண போகிறான்னா, அங்கே போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வர போகிறான். என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.